அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இலக்கணத்தில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 9 இயலுக்கு 9 தலைப்புகள் இருக்கும். இதில் ஒரு வரி வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துறப்பவே உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தலைப்புகளில் எழுத்துக்களின் வகை தொகை என்ன, மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், மயங்கொலி எழுத்துக்கள்னா மொத்தம் எத்தனை இருக்கு, சுட்டெழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன, சுட்டெழுத்துக்கள் மொத்தம் 3, வினா எழுத்துக்கள் 5ன்னு தெரியும். அதே மாதிரி 4 வகை சொற்கள், பெயர் சொல்னா என்ன, கடைசிய தலைப்பா பார்த்தீங்கன்னா அணி மற்றும் குற்றியல் உகரம். இதிலிருந்து நம்ம அந்த 5 தலைப்புகள்ல இருந்து ஒரு 80 வினாக்கள், அதாவது 6th தமிழ் புத்தகத்திற்கு ஒரு வரி வினாக்கள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் யாவை? தமிழ் மொழியில இலக்கண வகைகள் மொத்தம் 5. அந்த 5 இலக்கண வகைகள் என்னென்ன? அந்த தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இலக்கணம்னு 5 வகைப்படும். உயிரெழுத்துக்கள் எவ்வாறு பிறக்கின்றன? இப்ப எழுத்துக்கள் தோன்றும் விதத்தை படித்து இருப்போம். உயிரெழுத்துக்கள் வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் மூலம் பிறக்கின்றன. உயிர் எழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன? உயிரெழுத்துக்களை நம்ம எப்படி பிரிச்சிருப்போம்? குறில் நெடில். அதுல 12 உயிரெழுத்துக்கள்ல குறில் எழுத்து 5, நெடில் எழுத்து 7ன்னு நம்ம பிரிச்சிருப்போம். மாத்திரை என்றால் என்ன? மாத்திரை பார்த்திருக்கோம். அதாவது ஒரு கை நொடிக்கவோ கண் இமைக்குமோ கால அளவைத்தான் நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு சொல் ஒரு எழுத்தை வந்து நம்ம சொல்றதுக்கு எத்தனை கால அளவு பயன்படுத்துறோமோ அதுதான் மாத்திரை. மாத்திரை என்றால் என்ன? சிம்பிளா இது ஒரு கால அளவாகும். ஒரு மாத்திரையின் கால அளவு என்ன? அதாவது இப்ப நம்ம பார்த்ததான் கண் இமைக்கவோ அல்லது ஒரு கை நொடிக்கவோ ஆகும் காலம்தான் மாத்திரை. குறில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? குறில் எழுத்துக்கள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும். நெடில் எழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? நெடில் எழுத்துக்கள் எப்பொழுதும் பாத்தீங்கன்னா 2 மாத்திரை அளவில் ஒலிக்கும். மெய்யெழுத்துக்கள் ஒலிக்கும் கால அளவு என்ன? மெய்யெழுத்துக்கள் 18 இருக்கும். அதுல வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிச்சிருப்போம். மெய்யெழுத்துக்கள் எப்பவும் பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு பிரிகின்றன? மெய்யெழுத்துக்கள் கசட தபர, நமன நமன, யரள வளல அப்படின்னு வல்லினம், மெல்லினம், இடையினம்னு பிரிகின்றன. வல்லின எழுத்துக்கள் எவை? கசட தபர, இதுதான் வல்லின எழுத்துக்கள். மெல்லின எழுத்துக்கள் நனன நமன, இடையின எழுத்துக்கள் யரள வளலன்னு. மெய்யெழுத்துக்களை நம்ம 3 வகையா பிரிச்சிருக்கோம். ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு என்ன? ஆயுத எழுத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தனிநிலை, முப்பாற்புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். ஆயுத எழுத்து இது ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள்ல பாத்தீங்கன்னா முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து நம்ம எதன்னு சொல்லுவோம்? அதாவது உங்களுக்கு உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இந்த 30 எழுத்துக்களை தான் முதல் எழுத்துன்னு சொல்லுவோம். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் சார்பெழுத்து. அதுல 10 வகைகள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். முதல் எழுத்துக்கள் யாவை? உயிர் 12, மெய் 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்கள். முதல் எழுத்தை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் ஆகும். சார்பெழுத்துக்கள் யாவை? உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றளபடை, ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், குற்றியல் உகரம், குற்றியல் லிகரம்னு 10 வகைப்படும். உயிர் மெய்யெழுத்துக்கள் எவ்வாறு உண்டாகின்றன? உயிர் மெய்யெழுத்துக்கள் உயிரும் மெய்யும் சேர்வதால் உண்டாகின்றன. உயிர் மெய்யெழுத்தின் வரி வடிவம் எதை ஒத்திருக்கும்? அதே மாதிரி ஒலிக்கும் கால அளவு எதை ஒத்திருக்கும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. உயிர் மெய்யெழுத்தின் வரி வடிவம் பாத்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்திருக்கும். அதே உயிர் மெய்யெழுத்தின் ஒலிக்கும் கால அளவு இது எதை ஒத்திருக்கும்னு பாத்தீங்கன்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும். ஆயுத எழுத்தின் வேறு பெயர்கள் என்ன? ஆயுத எழுத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அகேனம், இப்படி எல்லாம் ஆயுத எழுத்து அழைக்கப்படுகிறது. ஆயுத எழுத்து எவ்வாறு வரும்? ஆயுத எழுத்து இப்ப அஃது, எக்கு அப்படின்னு உதாரணம் பாத்தீங்கன்னா தனக்கு முன் ஒரு குறிலையும் பின் ஒரு வல்லின உயிர்மையை பெற்று வரும் ஆயுத எழுத்தாகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தலைப்பு 1ல எழுத்து வகை தொகை, மாத்திரைனா என்ன அதெல்லாம் பார்த்தோம். அடுத்த தலைப்பா பாத்தீங்கன்னா மொழி முதல் இறுதி எழுத்துக்கள், மயங்கொலி எழுத்துக்கள். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் எங்கெங்க மொழிக்கு எது வரும், முதல்ல என்ன வரும், இடையில் என்ன வரும், இறுதியில் என்ன வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பாத்தீங்கன்னா 8 எழுத்துக்கள் இருக்கும். அது எப்படி வருங்கிறத இந்த இதுல பாத்திரலாம். மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் யாவை? மொழிக்கு முதலில் வராது எந்தெந்த எழுத்து வராது? மெய்யெழுத்து வராது, ஆயுத எழுத்து. இது ரெண்டுமே மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள் ஆகும். சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்கள் யாவை?
சொல்லின் இடையில மெய்யெழுத்து வரலாம், உயிர்மெய் எழுத்து வரலாம், ஆயுத எழுத்து, இதெல்லாம் வந்து சொல்லின் இடையில் வரும் எழுத்துக்களாகும். உச்சரிப்பில் சிறிதளவே மட்டும் வேறுபாடு உள்ள ஒலிகளை எவ்வாறு அழைக்கிறோம்? அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மயங்குழி எழுத்துக்கள். வானம் 3 சுழினா, அதே மாதிரி வானம் 2 சுழினா. இதுக்கு வந்து பொருள், இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யகர ரகர வேறுபாடு இதெல்லாம் பார்த்துருப்போம். இதுதான் வந்து உச்சரிப்புல சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மயங்குழி எழுத்துக்கள்னு சொல்றோம். மயங்குழி எழுத்துக்கள் 8 எழுத்துக்கள் மயங்குழி எழுத்துக்கள்னு சொன்னோம். அந்த 8 எழுத்துக்கள் என்னென்ன? 3 சுழினா, 2 சுழினா, நா, லா, ழா, லா, ரா, ரா. இதில் தான் பார்த்தீங்கன்னா நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, இதெல்லாம் தான் பார்த்துருப்போம். இதெல்லாம் தான் மயங்குழி எழுத்துக்கள். மொத்தம் எத்தனைனா 8ங்கிறத ஞாபகம் வச்சுங்க. டா என்னும் எழுத்துக்கு முன் 3 சுழி இன் வரும். அதற்கு உதாரணம் என்ன? இது அடிக்கடி பார்த்திருக்கோம். கண்டம், வண்டி. டா என்னும் எழுத்துக்கு முன் 3 சுழி இன் வரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரா என்னும் எழுத்துக்கு முன் 2 சுழி இன் வரும். உதாரணம் மன்றம்னு பார்த்திருப்போம், நன்றி அப்படிங்கிறத பார்த்திருப்போம். தகரத்தை அடுத்து வரும் நா எது? அதற்கு பெயர் தான் தன்னகரம். அதே மாதிரி தகரத்தை அடுத்து வரும் நா எது? இதற்கு பெயர் தன்னகரம். தகரத்தை அடுத்து 3 சுழி நா வந்தா அது தன்னகரம். அதே தகரத்தை அடுத்து வரும் நா வந்ததுன்னா அதற்கு பெயர் தன்னகரம். ரகரத்தை அடுத்து வரும் நா எது? ரகரத்தை அடுத்து வந்தா அது ரன்னகரம் அப்படின்னு நம்ம அழைப்போம். இதெல்லாம் கேட்கப்பட்ட கேள்வி. வானம் வானம் இப்ப நம்ம பார்த்ததான் 3 சுழி நா வந்தா இது வந்து ஒரு வான வேடிக்கை, வெடியை குறிக்கும். வானம் வானத்தை குறிக்கும். இதான் வந்து மயங்குழி எழுத்துக்கள்ல வானம், இதை வந்து வெடின்னு பொருள்படும். இதே 2 சுழி வானம் வரப்ப ஆகாயத்தை குறிக்கும். விலை விலை விலை, இது விளைவித்தல் மதிப்பு. விலைனா மதிப்பு, விலைனா விளைவித்தல் அல்லது உண்டாக்குதல். இது சிறப்பு லா வர்றப்ப விலைனா விரும்பு என பொருள்படும். அடுத்த தலைப்புல பாத்தீங்கன்னா சுட்டெழுத்து வினா எழுத்து. சுட்டெழுத்துக்கள்ல ஆ, இ, உ, இது 3 சுட்டெழுத்து. ஊங்கிறது இப்ப நம்ம பயன்படுத்துவதில்லை, ஆ, இ மட்டும் பயன்படுத்துறோம். வினா எழுத்துக்கள் 5. அந்த வினா எழுத்துக்கள் சொல்லுல என்ன வரும், இறுதியில் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி சுட்டெழுத்துக்கள்ல அகச்சுட்டுனா என்ன, புறச்சுட்டுனா என்ன, வினா எழுத்துனா அகவினா என்ன, புறவினா என்ன, சுட்டெழுத்துக்கள் அதே மாதிரி சுட்டு திரிபு இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான தலைப்பு 6ஆம் வகுப்பு தமிழ்ல வரும். அகச்சுட்டு, அகச்சுட்டுனா சொல்லின் அகத்தே நின்று பொருள் தருவது. இவன், அவன், இது, அது, அகச்சுட்டு. புறச்சுட்டு அப்படின்னா இம்மலை, அந்நீர் வீழ்ச்சி, இது மாதிரி எல்லாம் வந்து புறச்சுட்டுல என்ன பண்ணலாம், அந்த சுட்டெழுத்த நீக்கினாலும், இப்ப இம்மலையில ஈ, இம் அப்படிங்கறது நீக்கினாலும் மலைங்கிறது பொருள் தரும். ஆனா அகச்சுட்டுல அவன், இவன்னா அந்த ஆவணி கிட்டா வன், வல் அப்படிங்கறதெல்லாம் பொருள் தராது. இதுதான் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு. புறத்துல சுட்டு பொருளை நீக்கினாலும் பொருள் தரும். அதே மாதிரி புறவினாவுல சுட்டு, அதாவது வினா எழுத்தை நீக்கினாலும் புறவினாவுல பொருள் தரும். இதுதான் முக்கியமான வேறுபாடா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அண்மை சுட்டெழுத்து எது, சேய்மை சுட்டெழுத்து எது? அண்மைக்கு எப்பவுமே ஈ, இவன், இது. சேய்மை சுட்டெழுத்து ஆ, அவள், அது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. அண்மை சுட்டெழுத்து ஈ, சேய்மை சுட்டெழுத்து ஆங்கிறது சரியான ஒன்று. சுட்டு திரிபு ஆங்கிறது அந்த, இந்த அப்படின்னு திரிஞ்சு வந்தா அதற்கு சுட்டு திரிபு என்று பெயர். ஆ, ஈ, அந்த, எந்த என திரிந்து வருவதற்கு பெயர் தான் சுட்டு திரிபு ஆகும். வினா எழுத்துக்கள் யாவை? வினா எழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் பார்த்தோம். ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இது 5ம் பாத்தீங்கன்னா வினா எழுத்துக்கள். இது இந்த 5 எழுத்துக்கள் மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் என்னென்ன? இதுல ஏ, யா, ஏன்னா எங்கு, யான்னா யாருக்கு. இது மாதிரி மொழியின் முதலில் வரும் வினா எழுத்துக்கள் ஏ மற்றும் யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் ஆ, ஓ, பேசலாமா, தெரியுமோ, இதெல்லாம் வந்து மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை, இது முக்கியமானது, ஏங்கிறது தான். ஏன், நீதானே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொழியின் முதலிலும் வரும் இறுதியிலும் வரும். அப்போ பாத்தீங்கன்னா மொழியில் வரும் வினா எழுத்துக்கள் எதாவது பார்த்தா ஏ மற்றும் யா. மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள் என்ன பார்த்தா ஆ மற்றும் ஓ. மொழியின் முதலிலும் இறுதியிலும் வருபவை ஏங்கிறது வரும். அகவினா உதாரணம். அகவினாவில் எது, யார், ஏன்,
இதுல வந்து வினா எழுத்துல நீக்கிட்டா என்ன ஆகும், எதுல ஏவு நீக்கிட்டா தூங்கிறது ஒரு பொருள் தராது. அப்ப வந்து இது வந்து அகவினா. புறவினா அவனா ஆங்கிறத நீக்கிட்ட அவனோ வருவானோ அப்படிங்கிறது புறவினா. இதுல வந்து என்னது வினா எழுத்தையை நீக்கிட்டாலும் பொருள் தருவது புற வினா ஆகும். அடுத்த ஒன்று பாருங்க, நால்வகை சொற்கள் மற்றும் பெயர் சொல். சொல் என்றால் என்ன? சொல்லுங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தருவது சொல்லாகும். சொற்கள் எத்தனை வகைப்படும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா சொற்கள் வந்து 4 வகை. பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். 4 வகை சொற்கள் எவை? அதான் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர் சொல் ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். அதாவது ஒரு பொருளின் பெயரை, பாரதி, பள்ளி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காளை, கண், இதெல்லாம் வந்து பெயர் சொல்லாகும். வினை சொல் ஒரு வினையை குறிக்கும் சொல். வா, போ, எழுது, நட, ஓடு, இதெல்லாம் வந்து வினை சொல்லுக்கு உதாரணம். இடைச்சொல் இதுல வந்து பாத்தீங்கன்னா தந்தையும் தாயும், கு, ஐ, மற்று, இதெல்லாம் வந்து இடைச்சொல்லுக்கு உதாரணமாக உள்ளன. உரிச்சொல் அதாவது சால, தவன், அணி. உரிச்சொல்லுங்கிறது மானா மாநகரம், சால, இதெல்லாம் வந்து உரிச்சொல் ஆகும். 6 வகை பெயர் சொல். பெயர் சொல்ல 6 வகை இருக்கு. அது என்னென்ன? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் என பெயர் சொல் வந்து 6 வகைப்படும். இடுகுறி பெயர், இடுகுறி காரண பெயர்னு பார்த்திருப்போம். இடுகுறி பெயர் என்றால் என்ன? அதாவது நம் முன்னோர்கள் காரணம் கருதாமல் இட்ட பெயர் இடுகுறி பெயர். இதுல மண்ணு, காற்று, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த காரணம் கருதாமல் முன்னோர்கள் இட்ட பெயர் இடுகுறி பெயர். இடுகுறி பெயர் எத்தனை வகை? இது வந்து இடுகுறி பொதுப்பெயர், இடுகுறி சிறப்பு பெயர்னு 2 வகை உண்டு. இடுகுறி பொதுப்பெயருக்கு உதாரணம் மரம், பழம். இதுல என்ன பழம்னு சொல்ல, என்ன மரம்னு சொல்ல. இது மாதிரி மரத்துக்கு பொதுப்பெயர். இப்ப மாமரம்னா அது சிறப்பு பெயர்னு சொல்லிடுவோம். இதுல மரம். இதே இடுகுறி சிறப்பு பெயர் உதாரணம் மாமரம், வாழை. இப்ப இதில் வாழைன்னு சொன்னாவே வாழை மரம்னு நம்மளுக்கு தெரியும். இதை வந்து இடுகுறி சிறப்பு பெயர், பொதுப்பெயர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4 வகை சொற்கள் என்னென்னங்கிறத பார்த்தோம். அடுத்த தலைப்பு அணி. அணினா நம்ம முக்கியமா அணி என்பதன் பொருள் அழகு. இப்போ அணி எதற்கு பயன்படுத்தினாங்க? கவிஞர்கள் பாடலுக்கு சுவை சேர்க்க அணியை பயன்படுத்தினதுல நிறைய வகை அணி இருக்கு. 6th பொறுத்த வரைக்கும் இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு பார்த்திருப்போம். அணி என்பதன் பொருள் அழகு. கவிஞர்கள் பாடலுக்கு சுவை சேர்க்க எதை பயன்படுத்தினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அணியை பயன்படுத்துவர். இயல்பு நவிர்ச்சி அணி என்றால் என்ன? இப்போ ஒருத்தர் நடந்து வர்றத அப்படி நடந்து வந்தாருன்னு சொன்னா அது வந்து இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். அதாவது உள்ளது உள்ளபடியே கூறுவது. உயர்வு நவிர்ச்சி அணி, அவர் வீரர் போல நடந்து வந்தாரு அப்படின்னு சொன்னோம்னா இயல்பை வந்து மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிர்ச்சி அணி ஆகும். அடுத்ததுல பாத்தீங்கன்னா குற்றியல் உகரம். குற்றியல் உகர சொற்கள் வராத எழுத்து. இதெல்லாம் ஆப்ஷன்ல யூ என்னும் எழுத்து உரைநடை வழக்கில் இல்லாதது எதுன்னு பாத்தீங்கன்னா குற்றிய லிகரமாகும். முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தோம்? 30. சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10 வகைப்படும். குற்றியல் உகரம் எத்தனை மாத்திரை அளவில் உகரம்? அதாவது குற்றியல் உகரம், உகரம் இகரமாக தெரியும். குற்றியல் உகரம் பாத்தீங்கன்னா அரை மாத்திரை அளவில் ஒலிக்கும். குற்றியல் உகர எழுத்துக்கள் யாவை? இந்த மொத்தம் 6 எழுத்துக்கள். குசுடு, துபுரு, இதான் வந்து குற்றியல் உகர எழுத்துக்கள். அதற்கு தனக்கு முன்னாடி வர எழுத்தை பொறுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாறுபட்டும். உகரம் இகரமாக தெரிந்தா குற்றிய லுகரம். முற்றிய லுகரம் என்றால் என்ன? தனிக்குறிலை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்கும். பசு அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா தனிக்குறில அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரே மாத்திரை அளவில் ஒலிச்சால் அது முற்றிய லுகரமாகும். முற்றிய லுகர உதாரணம் புகு, பசு, விடு, அது, வரு, இதெல்லாம் வந்து முற்றிய லுகரம் ஆகும். எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசை சொற்கள் யாவை? இதுல அசை சொற்கள்ல பாத்தீங்கன்னா கரம், கான், காரம், கேனம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எழுத்துக்களை குறிக்க பயன்படும் அசை சொற்கள். கரம்னா எதுக்கு வரும்? குறிலுக்கு வரும். கான்னம்னா குறில் எழுத்துக்களை கரம், அகரம், இகரம். நெடில் எழுத்துக்களை குறிப்பது கான், ஐகான். இப்ப நம்ம பார்த்தோம் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொற்கள். கரம் வந்து பாத்தீங்கன்னா குறிலுக்கு, காணுங்கிறது நெடிலுக்கு. இதே வந்து குறில் நெடில் இரண்டையும் குறிக்க வருவது காரம், மகாரம், அகாரம்னு காரம்னு வரும். ஆயுத எழுத்தை குறிக்க வருவது கேனம், அகேனம் அப்படின்னு பார்த்திருக்கோம். இந்த இதுக்கு பெயர் தான் பாத்தீங்கன்னா அசை சொற்கள்னு பெயர். இடைத்தொடர் குற்றியல் உகரத்தில் வராத எழுத்து.
இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. குசுடு துபுரில் சுடூரு இடைத்தொடர் குற்றியல் உகரத்தில் வராது. இப்போ தனக்கு முன்னாடி எந்த எழுத்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா குற்றியல் உகரத்தின் வகைகள் இருக்கு. அதில் வன்தொடர், மென்தொடர், ஆயிர்த்தொடர், உயிர்த்தொடர் குற்றியல் உகரம்னு 6 வகையில் இடைத்தொடர் குற்றியல் உகரத்தில் அந்த 6 எழுத்துல வராத எழுத்து சூடு ரூ ஆகும். திணை எத்தனை வகைப்படும்? நமக்கு தெரிஞ்சதான். திணை 2 வகைப்படும், உயர்திணை மற்றும் அக்ரிணை ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 6ஆம் வகுப்பு இலக்கணத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவரி வினாக்கலாம், அதாவது நம்ம பார்த்ததவே ஒருவரி வினாக்கலாம் பார்த்தோம். கண்டிப்பாக இதிலிருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.